கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நற்பகல் வேளையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய மக்களாக இருக்கிற உங்களை கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபை உள்ள தருணத்திற்காக நான் மனதார கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஊழியத்திற்கு அழைத்த அன்பான போதகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்திலும் தேசத்திற்காக ஜெபித்த ஜெபங்களை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்களுக்கு பல வேலைகள், பல காரியங்கள் இருந்தாலும் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று பாரத்தோடு வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாக அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் நினைப்பூட்டி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் கவனிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அவன் சிறையிருப்பின் மத்தியிலே, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியில் அவன் செய்த காரியம், தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் என்ன செய்தானா, அவன் சுகமா இருந்துட்டு அவன் வேண்டுதல் செய்யல. அவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலையில இருந்து கொண்டு அவன் வேண்டுதல் செய்யல. மாறா அவன் நெருக்கப்பட்ட நேரத்துல, உபத்திரப்பட்ட நேரத்துல, அவன் சிறையிருப்புல இருந்து கொண்டுதான் என்ன செய்கிறான், வேண்டுதலை ஏறெடுக்கிறான். நடந்த காரியம் என்னன்னா, அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவன் செய்த அந்த வேண்டுதல், சிநேகிதருக்காக அவன் செய்த வேண்டுதல் சிநேகிதருடைய அந்த சூழ்நிலைகளையும் ஒரு மாறுதலை உண்டாக்கினது. அவனுடைய சிறையிருப்பிலிருந்தும் கர்த்தர் அவன் என்ன செய்கிறார், விடுவித்தார். அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை, இந்த பகல் வேளையில உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையின் மத்தியில, உங்க குடும்பத்துல பல கஷ்டங்கள், தேவைகள், உபத்திரவத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனா அதன் நடுவில் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாவது இயேசுவை அறியணும், கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் தேசத்துல மகிமைப்படணும்னு பாரத்தோடு வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை கவனிக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க ஜெபித்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினது மாத்திரமல்ல, அதற்கு பதில் கிடைத்தது மாத்திரமல்ல, இந்த பகல் வேளையில உங்களுடைய சூழ்நிலைகளில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஆரோக்கிய குறைவோடு, சரீரத்துல பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா, அந்த பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். தரித்திரமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். மாத்திரல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவளுக்கு தந்தளினார். அப்படி 12 கவனிச்சிங்கன்னா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த உபவாச ஜெபம் பாஸ்டர் சொன்னாங்க, முதல் உபவாச ஜெபம்னு சொன்னாங்க. நிச்சயமா அந்த முதல் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை இந்த 12வது வசனத்தின்படி உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகபடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, எதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த வேண்டுதலை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி நிச்சயமா இவங்களை மேன்மையா வைப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. யோபினுடைய இந்த காரியத்தை நாம் கவனிக்கிற போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. என்ன லேவிய நாமத்தில் வாசிக்கிற என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற
எந்த ஒரு ஸ்தானத்திலும் நானே வந்து ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சுதான் பழகும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 1040வது பக்கத்தில் இருக்கு. எல்லாரும் எடுங்க. 28 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த நல்பகல் வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்க போகிறது. இதுவரை தோல்வியை கண்டவர்கள், நான் பல காரியங்களை முயற்சித்து தோற்று போன நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையில நான் தோத்துட்டேன்னு சொல்லி என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. என் மனசே என்கிட்ட சொல்லுது, நீ தோத்துட்ட, அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாது, நீ முன் செல்ல முடியாது, நீ நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய மனசே உங்களை பார்த்து சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், என் சூழ்நிலைகள் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுடைய காரியம் வருகின்ற நாட்களிலே நிச்சயம் ஜெயமாக இருக்க போகின்றது என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. உங்க காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்ற போகிறார். ஒன்ன நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிச்சயமா உறுதியா 100க்கு 100 வெற்றி உள்ள வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை, அந்த வார்த்தை ஆவியானவர் அந்த பவுல் மூலமா எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவது போடல, எப்பொழுதும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி அடைய பண்ணினல்ல, வெற்றி சிறக்க பண்ணி. மகத்தான வெற்றி யாருக்கு? யார் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியா? மகத்தான வெற்றி. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2:15 சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சகல துரைத்தனங்களை, இன்றைக்கும் நமக்கு விரோதமா துரைத்தனத்தின் ஆவிகள் கிரியை செய்யலாம். ஆனா அதுல ஜெயம் யாருக்கு தான்? யாருக்கு தான்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், எபேசியர் 6ல கவனிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனையெல்லாம் கிடையாது.
நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் சேனைகளின் கர்த்தர். அந்த மொழிபெயர்ப்புல சில காரியங்களை மாறி இருக்கு. அவனுக்கு சேனைகளானது கிடையவே கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன், அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவ்வளவுதான். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் படைகளின் ஆண்டவராக இருக்கிறார், பராக்கிரமம் நிறைந்தவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே போராடுகிறவனை என்ன செய்துட்டாரு? வெற்றி சிறந்துட்டாரு. அதுதான் கொலோசியர் 2:15 நமக்கு கற்பிக்கிறது. சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததுனால நீங்களும் வெற்றி சிறப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில சூழ்நிலைகள் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சில சூழ்நிலைகள் உங்களை கண்ணி பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்க நெருக்கத்தின் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில தூக்கம் இல்லாம நீங்க சில காரியங்களினால் தவித்துக் கொண்டிருக்கலாம். சில காரியத்தை நினைச்சாலே எனக்கு உணவு உட்கொள்ள முடியல, சாப்பிட முடியலையா, தூக்கம் வரல, ஒரே போராட்டமா இருக்கு, என்ன செய்ய போறேன், என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு, ஒரு அழுத்தத்தோடு, ஒரு அதைரியத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். அந்த சத்தத்தை கேட்கலாம். நிச்சயமாய் இந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில. ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தோற்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் வெற்றி சிறக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்துடாதீங்க. சில காரியங்கள் நம்ம சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை பெருசுபடுத்தி விடுறோம். இல்ல அப்படித்தானே? பிரச்சனைகளை நம்ம என்ன செய்துடுறோம்? பெருசுபடுத்தி விடுறோம். ஐயோ, இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு, அவங்களுக்கு இந்த பலவீனம் வந்துச்சு, அவங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு, அந்த சூழலை சந்திச்சாங்க, மறிச்சிட்டாங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. அது அவங்க. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நான் பவுல் அழகாக அந்த இடத்துல ஆவியானவர் பவுல் மூலம் எழுதி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தெய்வம் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நிச்சயம் என்ன செய்ய மாட்டாங்க? பின்வாங்கி போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னேற்றம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இப்போ ஒரு படி இருக்கு, 100 படி இருக்கு, ஒரு மாடிக்கு ஏறணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுற மாதிரி ஒவ்வொரு நாள் என்னது? மேல 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 தான். ஹல்லேலூயா. ஒரு நாளும். அதனாலதான் ஆண்டவர் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். நீ வாளா இராமல் எப்படி இருப்பேன்னு சொன்னாரு? தலையா இருப்பேன்னாரு. நீ கீழா இராமல் கீழாகாமல். இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சோ அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? வெற்றி உள்ள வாழ்க்கை. மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. சபைக்கு வராத மற்றவங்களுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைங்க இருப்பாங்க, நீங்க சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுது நமக்கு என்னதான் உண்டு? வெற்றி தான் உண்டு. நிறைய பேர் என்னன்னா சில சூழ்நிலையை சந்திக்கும் போது பிரச்சனையவே பேசி பேசி பிரச்சனையை பெருசா நம்ம என்ன செய்யறோம்? ரூபகப்படுத்திடுறோம். அப்படி இல்லாம அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருன்னு அவரை நம்பி அவரை நம்ம பேசுவோம்னு சொன்னா பிரச்சனைகளை நிச்சயமா நம்ம கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர். தம்முடைய ஜனத்திற்காக, உடன்படிக்கையின் ஜனத்திற்காக, தாம் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காக ஆண்டவர் செங்கடலையே 2ஆ பிளக்கலையா? ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்காக கடலை 2ஆ பிளந்தாரு. யோர்தானை பின்னால் என்ன செய்தாரு? திரும்ப செய்தார். எரிகோவை தகர்த்தாரு. தம்முடைய உடன்படிக்கையின் ஜனத்துக்காக கர்த்தர் என்னன்னாலும் செய்வார். தேசத்தின் சட்டங்களை, திட்டங்களை மாற்றுவார். நீங்க உங்க பார்வைக்கு, மற்றவங்க பார்வைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம். உங்க ஒரு நபருக்காக இந்த இந்திய தேசத்துடைய சட்டமே மாறும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல வைராக்கியமா, விசுவாசமா, உறுதியா இருப்பீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஒரே ஒரு எஸ்தருடைய மன்றாட்டு முழு யூத குலத்திற்கும் ரட்சிப்பாக முடிந்தது. ஹல்லேலூயா. சட்டம் மாறிச்சா மாறலையா? மாறிச்சு. அதுதான் நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் முன்னேறி போக முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த 6ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. இப்ப தானியேலின் காரியம் மாத்திரம் ஜெயமா இருக்க காரணம் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிற சில காரியங்களை நமக்கு இருக்கிற இந்த 15 நிமிஷத்துல வேகமா நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். தானியேலுடைய காரியம் பாருங்க. ராஜ்யம் மாறுது, ராஜ்யபாரம் மாறுது, ராஜாக்கள் மாறுறாங்க. ஆனா தானியேலுடைய காரியம் மாத்திரம் எப்படி இருந்துச்சா? எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ இந்த நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தை ஆளுகை செய்கிற திமுக இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? இந்த 5 வருடங்களை நிறைவு செய்ய போறாங்க. அடுத்து தேர்தல் யார் வர போறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா என்ன நடக்கும்னா, இவங்க வந்தாங்கன்னா இப்ப இருக்கிற அதிகாரிகள் தொடரலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இவங்க வராம வேற யாரும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, முதல் வேலையா என்ன செய்வாங்க? அவர்களுக்கு சாதகமான ஆட்கள் என்ன செய்வாங்க? அதிகாரிகளா நியமிப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் என்ன செஞ்சுடுவாங்க? எங்கெங்காலமும் மாத்தி விட்டுருவாங்க. இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் நடக்கிற ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தானியேலுடைய காரியம் மாத்திரம் என்ன நடந்ததுங்கிறது அந்த வசனம் கற்பிக்கிறது பாருங்க. இவன் எப்போ உள்ள வந்தாளு? நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல உள்ள வந்தாரு. அடுத்து யார் வந்தா? பெல்சதார் வந்தா. அடுத்து யார் வர்றா? தரி வர்றாரு. பாருங்க, ராஜாக்கள் மாறிக்கிட்டே வருது. ஆனா தானியேலுடைய காரியம் மட்டும் ஜெயமாகவே இருந்திருக்கு. இதுக்கு என்ன அடிப்படை? இவன் காரியம் மட்டும் எப்படி இவனுக்கு மாத்திரம் இவ்வளவு சக்சஸ்? எங்க போனாலும் இவன் செஞ்ச காரியத்துல எல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்படுது. எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையான சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமா சொல்றேன், வேத வசனம் ஒரு நாள் நமக்கு பொய் சொல்லி கொடுக்காது. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவரு அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் கிடையாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். நிச்சயமா ஜெயமாய் உங்க வாழ்க்கையில காரியங்கள் அவர் என்ன செய்வார்? நடப்பிக்க போதுவார். முதல்ல அடிப்படையா இருந்த காரியம் என்ன அப்படின்னா, தானியேலின் புஸ்தகத்துல 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். தானியேல் எல்லாரும் எடுக்கலாம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ ராஜா சொல்றான், 3 வருஷம் என்ன செய்யணும்? நீங்க அவன் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல என்ன செய்யுங்க, அவங்கள வளர்த்து நல்ல அந்த நாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து என் முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு பிரதானிகிட்ட சொல்லிட்டான். அப்போ இந்த ராஜானுடைய காரியம் வருகிற பொழுது தானியேல் ஒரு காரியத்தை கவனிக்கிறான். இவன் கர்த்தருடைய தேசத்துல வைராக்கியமாய் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை இந்த தானியேல். இந்த தானியேல் மாத்திரமில்லை, தானியேலோட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இன்னும் பல வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க 4 பேர் கர்த்தருக்காக வைராக்கியம் என்னதுனாலதான் இவங்களுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு? வேதத்துல பதிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களோட இன்னும் பல வாலிபர்களும் அந்த யூதா தேசத்திலிருந்து இங்க இந்த பாபிலோன் ஆளுகைக்குள்ள நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல உள்ள வந்த ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த உணவு, அவனுக்கு கொடுக்கப்படுகிற உணவு திராட்சரசம் அந்த நாட்டினுடைய மத வழக்கத்தின்படி அவர்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வத்திற்கு என்ன செய்யப்பட்டு படைக்கப்பட்டு அதுக்கு பின்பதாகத்தான் யாருக்கு வரும்? ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் அது பகிரப்படும். இப்படி ஒரு காரியத்தை தானியேல் கண்ட உடனே, எனக்கு அப்படிப்பட்ட உணவு எனக்கு என்ன செய்யல, தேவையில்லை. நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்கிற வைராக்கியம் தானியேலுடைய இருதயத்துல காணப்பட்டுச்சு. அதுதான் சொல்லுகிறது அந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததற்கு
அடிப்படையாக இருந்த முதல் முக்கியமான காரியம் தன் இருதயத்திலே அவன் செய்து கொண்ட தீர்மானம். ஹல்லேலூயா! நல்ல தீர்மானம். என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். என்னை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்தும் விதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நாம் வாழுகிற இந்த நாட்களிலே, இந்த காலத்துல நாமும் தீர்மானம் பண்ணணும். நம்ம தீர்மானம் பண்ணுவோம். எப்ப தீர்மானம் பண்ணுவோம் தெரியுமா? டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கும் 1ஆம் தேதிக்கும் நடுவில் அந்த 12 மணி ஊசலாடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்பெல்லாம் நிறைய தீர்மானம், புது வருஷத்துக்குள்ள போறேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்துல நிலைச்சிருக்கிறவங்களும் உண்டு, தோற்று போறவர்கள் கூட்டம் மிகுதியா உண்டு. அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், வீட்டில் கணவனை என்ன செய்ய மாட்டேன், சண்டை போட மாட்டேன், மனைவிட்ட சண்டை போட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நிறைய தீர்மானம். ஆனா ஒரு வாரம் கூட ஓடாத வண்டி என்ன செஞ்சிடும், அப்புறம் பழைய மாதிரி என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த தீர்மானத்தில் நிலைநிற்க முடியாத சூழ்நிலை. ஒன்றை மறந்துடாதீங்க, உங்க காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், வேறு வழியே கிடையாது. ஒரு தீர்மானத்தோடு தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா! ஒரு பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா! இந்த தானியேல் செய்த தீர்மானம், அவன் எடுத்த அந்த தீர்மானம் அவனை என்ன செய்கிறது, உயர்த்துகிறது. அவனுடைய காரியம் ஜெயமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, 1ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் எடுத்த தீர்மானம் என்னெல்லாம் அவனுக்கு செய்கிறது அப்படிங்கிறத நீங்க நிறைய பார்க்க முடியும். நமக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. 10 நாள் அவன் டெஸ்ட் பண்ணி பாருன்னு பிரதானிட்ட சொன்னான். அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தா 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம், எவர்கள் முகம், தானியேலுக்கு இன்னொரு பெயரை யார் தெரிவிக்கிறான், நேபுகாத்நேச்சார் தெரிவிக்கிறான். என்ன பேரு? பெல்தெசாத்சார், இல்லையா? அப்ப தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போ இந்த 4 வாலிபர்களுடைய முகம் எப்படி இருந்துச்சா? களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. ஹல்லேலூயா! பிரைஸ் காட். பாருங்க, ஒரு காரியத்தை கவனிங்க. அவன் செய்த தீர்மானம் அவனுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்குச்சு. ஹல்லேலூயா! அவனை பலசாலியா மாத்துச்சு, அவனை வலுவுள்ளவனா மாத்துச்சு. யாரை விட? ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கல. பாருங்க, அவன் நல்ல ரவுண்டு கட்டி அடிக்கிறான். ஆமா, 3 நேரமும் நான்வெஜ். ஒரு நேரம் மட்டும் நான்வெஜ் இல்லை. ராஜபோஜனா சாதாரண சாப்பாடு நினைக்கிறீங்க நீங்க வேற. நல்ல சாப்பாடு. நான்வெஜ்ல என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ அத்தனை யாரு முன்னால இருக்கும். அந்த வாலிபம் அவ்வளவு வெரைட்டி, அதை சொல்லக்கூட முடியாது. நமக்கு தெரிஞ்சது சிக்கனும் மட்டனும் மீன். இது தெரிஞ்சா நமக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. இதை விட நல்ல ஸ்பெஷல் ஐட்டம்லாம் சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க. அப்படி சாப்பிட்ட ஆட்களை விட மரக்கறி, பருப்பு இவைகளை புசித்த இந்த 4 வாலிபர்களுடைய முகம் கலை உள்ளதாயும் சரீரம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் என் வாழ்க்கைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, எனக்குள்ள இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே உங்கள் சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை உணர முடியும். ஹல்லேலூயா! இன்றைக்கே உங்களுடைய சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். நோயின் கூறுகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா! எங்கதான் சொல்லுகிறது, அவனுடைய முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே அதிகாரத்தை நீங்க 20ஆவது வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல ஜோசியரிலும், சாஸ்திரிகளிலும், ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக என்ன செய்தான். இப்படி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா, உலகத்திலே, அதாவது அந்த நாட்கள் நேபுகாத் ராஜாவுடைய அந்த பாபிலோன் ராஜ்யம் என்பது பறந்து விரிந்த ஒரு ராஜ்யம்.
உலகத்துல இவங்கள மாதிரி ஒரு ஞானம் உள்ள ஆட்களை கிடையவே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் இவங்களை என்ன செய்கிறாரு? மேன்மைப்படுத்துகிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவன் இருதயத்திலே செய்து கொண்ட தீர்மானம், அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, அடிப்படையான முதல் காரியம், அவன் செய்த தீர்மானம். தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக்கொள்வேன் என்று அவன் செய்த தீர்மானம் அவனை என்ன செய்தது? ஜெயமுள்ளவனாக என்ன செய்தது? மாத்துச்சு. அப்புறம் அது மட்டும் இல்ல, 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கிற பொழுது, இங்க ராஜா ஒரு நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆழத்திடம் யாருமே இல்லை. அப்படி உள்ள நாட்கள்ல இந்த தானியேல்கிட்ட காரியம் வருகிற பொழுது, இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்வானா, அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 17ஆம் வசனம் 2:17 கவனிச்சோன்னா, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை, இது 2வது என்ன காரியம் சொன்னா, முதல்ல அவன் தன் இருதயத்துல செய்து கொண்ட தீர்மானம். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு முதல் அடிப்படையான காரியம் அவன் இருதயத்துல செய்து கொண்ட தீர்மானம். 2வது என்ன அப்படின்னா, தேவனிடத்திலே அவனுக்கு ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருந்துச்சு. அவன் காரியம் ஜெயமா இருந்ததற்கு என்ன காரணம்? தேவனிடத்திலே அவனுக்கு ஒரு நெருங்கிய, நமக்கும் இந்த காலத்துல இந்த நாட்கள்ல யாரோடு உறவு இருக்கிறதோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த உலகம் எப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல பணம் இருந்தால், பதவி இருந்தால், ஆஸ்தி இருந்தால், அந்தஸ்து இருந்தால் உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப தீவிரப்படுவாங்க. உங்களோடு நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்றதற்கு இந்த உலகம் தீவிரப்படும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஆராதிக்கிற தேவனோடு மாத்திரம் நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். அதுதான் யோவான் சொல்றாரு அங்கே நிருபத்துல சொல்லும் பொழுது, எங்களுடைய ஐக்கியம் 1ஆம் அதிகாரத்துல பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய எங்களுடைய ஐக்கியம், எனக்கு இருக்கிற அந்த உறவு தேவனோடு தான் இருக்குது. அதுதான் நமக்கு தேவை இன்னைக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனோடு நல்ல உறவு இருக்கிறது? தேவனோடு உறவு இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அதிகாலையில குறைஞ்சது 4 மணிக்காவது எழுந்துப்பீங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது ஜெபிப்பீங்க. அப்படி இருந்தா தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு என்ன செய்திருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும். நீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்லைங்க, தசம பாகம் கொடுக்குறீங்களா, தசம பாகம் சபைக்கு கொடுக்கணும். தசம பாகம் கொடுக்கறத விட அதிக முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, நேரத்தில தசம பாகம் கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் அன்று சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பம் காக்கப்படணுமா, பிள்ளைங்க காக்கப்படணுமா, உங்க காரியம் ஜெயமா இருக்கணுமா, நீங்க ஆண்டவருடைய நெருங்கிய உறவுல இன்னும் வளரணுமா, 2 மணி நேரமா, காலையில் 1 மணி நேரம், இரவுல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நல்லா துதிங்க. அதுதான் நீங்க ஆண்டவரோடு ஒரு நல்ல நெருங்கிய உறவுல இருக்கிறீங்கிறதுக்கு சரியான ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இங்க தானியேலுக்கு தேவனோடு கூட என்ன செய்கிறது? ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கிறது. உடனே காரியங்கள் மறைபொருள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த 21வது வசனத்தை கவனிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானம் வல்லமையை கொடுத்து. இதுல என்ன நாம் கவனிக்கிறோம்னு சொன்னா, தேவனை குறித்து ஒரு நல்ல ஒரு அறிவு தானியேலுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ராஜா இப்படி தீர்மானம் போட்டுட்டான், இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டான்னு சொல்லி பயப்படல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்துட்டு இருக்கிறோம், நம்ம பல காரியங்களை கேட்டு வாட்ஸ்அப்ல நியூஸை பார்த்துட்டு அங்க அந்த பிரச்சனையா, அங்க அடிச்சுட்டாங்களா, இங்க அடிச்சுட்டாங்களா, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணுமே தவிர ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
அப்படி உபத்திரவத்துல சபை போகுதுன்னா அந்த சபைக்காக நீங்க ஜெபத்துல தாங்கணும். அதை விட்டுட்டு பயந்து நடுங்கிட்டு சுவிசேஷம் சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்கிற ஆட்கள் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ல போங்கன்னா நீங்க கூட வாங்க அப்படிம்பாங்க. ஆமா, பாத்தீங்கன்னா அங்க போங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். என்னதுக்கு பயப்படுறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவு நமக்கு கட்டாயம் தேவை. இந்த தானியேல் தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவை சொல்றான். ராஜாக்களை தள்ளி ராஜா முன்னால்தான் பேசுறான். அந்த காரியம் ஜெபிக்கிறான், ஜெபிச்சு நன்றி சொல்றான். அப்ப ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு. அப்ப தேவனை குறிச்சு அறிவு இருந்ததுனால தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, அவன் இருதயத்திலே செய்த தீர்மானம், தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் எடுத்த தீர்மானம் அவனை ஜெயமுள்ளவனாக மாற்றினது. இரண்டாவது, தேவனோடு அவனுக்கு இருந்த நெருங்கிய உறவு அவனை ஜெயமுள்ளதாக மாற்றினது. மூன்றாவது, தேவனை குறித்து ஒரு அறிவு அவனுக்கு இருந்ததுனால் அவனுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த காரியத்தை இந்த சொப்பனத்தை ராஜாவுக்கிடத்துல சொல்லி அந்த காரியங்களை வெளிப்படுத்தின உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த 2ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றார். போதும். பாருங்களேன், இந்த காரியத்தை சொல்றது யாரு? தீர்க்கதரிசி கிடையாது. யார் அவன்? அந்நிய தேசத்தான், ஆண்டவர் அறியாதவன். ஆனா இந்த தானியேலுடைய இந்த காரியம், இந்த அவன் சொப்பனத்தை வெளிப்படுத்துறான், காரியங்கள் எல்லாம் அவன் வெளிப்படுத்துறான். உடனே ராஜா பார்த்துட்டான், உன்னுடைய தேவன் தான் சொல்றான். பாருங்க, இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியாய் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்று அவன் என்ன செய்கிறான்? ராஜா அறிக்கையிடுகிறான். அப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனை, கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கின்ற விதத்துல, சுருக்கமா சொல்ல போனா நம்ம மூலமா தேவன் மகிமைப்படணும். மகிமைப்படுறாரா? முதல்ல வீட்டுக்குள்ள மகிமைப்படணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள மகிமைப்படுறாரா? வீட்டுல இருக்கிறவங்கிட்ட கேட்டாதான் தெரியும் மகிமைப்படுறாரா இல்லைன்னா எப்படி என்ன நடக்குதுங்கிறத வீட்டுக்குள்ள கேட்டாதான் தெரியும். அல்லேலூயா. சத்தம் வரல, சொல்றது புரியலையோ? என்ன அப்படின்னா, நம் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். தானியேல் மூலமா தேவன் மகிமைப்பட்டாரா? படலையா? வைராக்கியம் பார்த்தீங்களாங்க. அந்நிய தேசத்தை தனிச்சு நிற்கிறான். அவனுக்கு பின்னால பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, அகதியா பிடிச்சு கொண்டு போயிருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா வைராக்கியம் என்ன வைராக்கியம் உங்களுக்கு இருக்கு? இன்னைக்கு சபைக்கு வர்ற எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துல போய் உறவு கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு சாதகமா நீங்க மாறிட்டு இருக்கிற கூட்டம் நீங்க உலகத்துல இருக்கு தெரியுமா? சபைக்குள்ள இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு நாள் அப்படி இருந்துடாதீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபத்தின் அனுபவத்தில் வாழுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. ஸோ இந்த தானியேல் தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தில் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. இதுதான் ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்துல மத்தேயு 5 சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக, குடும்பத்தார் முன்பதாக, உறவினர் முன்பதாக, ஆமா ஊர்ல தெருவில் இருக்கிற முன்பதாக, ஊர்ல இருக்கிற முன்பதாக வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய எப்படின்னா வெளிச்சம் அப்படி குறைஞ்சிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி 1000 வாட்ஸ் எரிஞ்சது, அப்படி 4 குறைஞ்சி நோ வாட்ஸா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, நெறிந்த நாணலை முறியாதவர் நம்முடைய ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் நம்முடைய ஆண்டவர். உங்க காரியம் ஜெயமா இருக்கணும்னா நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்.
யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மனுஷர் இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி. இந்த நேபுகாத்நேச்சார் மகிமைப்படுத்தினானா மகிமைப்படுத்தலையா? யார் மகிமைப்படுத்துறான்? தேவனை மகிமைப்படுத்துறான். தானியேலின் தேவனே தேவன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறான். அது மாதிரி நீங்க உங்களுடைய காரியங்கள், நீங்க ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருக்கிற பொழுது, ஆண்டவரை குறித்த ஒரு தெளிந்த ஒரு அறிவோடு இருக்கிற பொழுது, உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறீங்களா? முதல்ல ஹல்லேலூயா, ஆசைப்படுங்க. நிச்சயம் உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். நிறைய காரியத்தை பார்க்கலாம், ஆனால் நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த அதிகாரத்தில் இந்த ஒரே வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 48க்கு பாருங்களேன். அதுக்கு அடுத்த வசனம், பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவன் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தார். பாருங்களேன், தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருடைய வாழ்க்கை இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய குடும்பம் மேன்மை அடையணும், செழிப்பு உண்டாகணும், நன்மை உண்டாகணும்னா நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல உங்க வீட்டுக்குள்ள உங்க கணவன் இடத்துல நல்ல சாட்சி வேணும், மனைவியின் இடத்துல நல்ல சாட்சி வேணும், பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சி வேணும். அதுதான் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், முதல்ல எங்க ஆரம்பிக்குது? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு பூமியின் கடைசி பரியந்தம் நிறைய பேர் சாட்சிகளா இருக்கிறாங்க. ஆனா எருசலேமுக்குள்ள எப்படி இல்லை? சாட்சியா இல்ல. சமாரியாவில் சாட்சியா இல்ல. யூதேயாவில் சாட்சியா இல்ல. பிரயோஜனம் இல்லை. முதல்ல வீட்டுக்குள்ள உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் எங்க இருக்கு? வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்ல 4:5 நினைக்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியணும், வெளியில உள்ளவங்களுக்கும். நிறைய பேர் வெளியில போய் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஐயோ அந்த சகோதரனா அவரை போல உண்டா அப்படிமாங்க. ஐயோ அந்த சகோதரி அவ்வளவு ஒரு சாந்த சொருகி அப்படிமாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். வீட்டுக்குள்ள உள்ளவங்க சொல்லி சாட்சி கொடுக்கணும். என்னுடைய மனைவிய மாதிரி சாந்த குணம் இந்த பூமியில யாருமே இல்லைன்னு சொல்லி யாரை குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு? மோசையை குறிச்சு. மோசையை பார்த்து மோசையை விட இந்த பூமியில எவனுமே சாந்த குணம் இல்ல. அவன் முதல்ல எப்படி இருந்தாளு? பெரிய அக்யூஸ்ட், மர்டர் கேஸ் மேல இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார். இப்ப திருப்பி சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, என்னுடைய வீட்டில் இவன் எங்க உண்மையிலவன், மோசையை பார்க்கல சாந்த குணம் உள்ளவன் பூமியில ஒருவனும். அப்படி உங்க வீட்டுல இருந்து யாராவது சாட்சி கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. உங்க கணவன் சாட்சி கொடுக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கத்தான் நம்முடைய சுபாவம் மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், நம்முடைய பேச்சு மாறும். இன்னைக்கு சபைக்கு வந்தும் பேச்சு மாறாதவங்க நிறைய பேர். ஆமா, நாங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சூழ்நிலை மத்தியில ஒரே குழப்பத்தை ஏற்படுத்துகிறவங்க. பிரயோஜனம் என்ன கேட்கிறேன்? என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல இருக்கணும். அப்படி இருந்ததுனால அவன் ஆசீர்வதித்து உயர்த்தப்படுகிறான். உடனே இன்ஸ்டன்டா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங் கிடைக்குது. பாருங்களேன், அங்க அந்த அந்த பிரதான அதிகாரியா ஏற்படுத்துறான். இப்படி நிறைய காரியத்தை சொல்லிட்டே இருக்க முடியும். அப்படி அந்த 6:28 பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா எத்தனை காரியத்தை பார்த்திருக்கிறோம்? ஜெயமா இருந்ததுக்கு 4 காரியம். 1, தன்னுடைய இருதயத்திலே தீட்டுப்படுத்தாதபடி. ஆமா, அப்ப நாமும் இந்த உலகத்தின் காரியத்தினால நம்ம தீட்டுப்படுத்தாதபடி ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு நீங்க கடந்து போகணும். 2வது, தேவனோடு நல்ல நெருங்கிய உறவு தானியேலுக்கு இருந்துச்சு. 3வது, தேவனை குறித்த அறிவு இருந்துச்சு. 4வது, தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்துல அவன் வாழ்க்கை இருந்துச்சு. அதனாலதான் ராஜ்யம் மாறுது, ராஜாக்கள் மாறுறாங்க, எல்லாம் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா தானியேலின் காரியம் மட்டும்
ஜெயமா இருந்துச்சு. அதாவது எல்லாரும் எழுப்பி